ஹே ஹாய் வணக்கம். ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து குரூப் 2A அந்த ஆனுவல் பிளானர் ஒன்று ரிவைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் மிக குறிப்பாக வந்து 2Aக்கு தனியாக மெயின்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவோட கண்டென்ட். மேபி நீங்கள் நிறைய பேர் அந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ரொம்பவே அது வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கிட்டத்தட்ட 3-4 ஹவர்ஸ்க்கு மேலே டைம் ஆகிடுச்சு. நிறைய பேர் அதை பற்றி பேசியிருந்துருக்கலாம், நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க. நம்ம பர்டிகுலராக அதை பற்றின ஒரு மேபி நம்மளோட க்ரௌடுக்காக நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அதில் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அண்ட் நீங்கள் இதில் பார்த்துருந்துருக்கலாம், குரூப் 4 எக்ஸாமில் வந்துட்டு கிட்டத்தட்ட 6244 வந்து நமக்கு இங்கே வேக்கன்சி இருக்குது. நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்திருப்போம். நான் டேட் ஆஃப் தி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க 9/6/2024, ஜூன் 9 எக்ஸாம், 6244 போஸ்ட்டுக்கு. ஸோ அது இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது 2A குரூப் 1 எக்ஸாம் இருக்குது. குறுக்க வந்துட்டு குரூப் 1 எக்ஸாம் இருக்குது, 90 போஸ்ட்டு. இது கிட்டத்தட்ட ஜூலை 13, அடுத்த மாதமே, ஜூன் மாதம் அடுத்து ஜூலை உடனடியாக வந்துட்டு குரூப் 1 இருக்குது. ஸோ இது 90 போஸ்ட்டு தான். கிட்டத்தட்ட 1:20 எடுத்தால் கூட 90x20 நீங்கள் ஒரு 100 போஸ்ட்னு வச்சுக்கிட்டா கூட மொத்த தமிழ்நாட்டில் ப்ரிலிம்ஸை தாண்டி ஒரு 2000 பேர் வந்துட்டாங்கன்னா பெரிய விஷயம். அந்த 2000 பேர் தான் மெயின்ஸ் எழுதுவாங்க. 2000 பேருமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி நல்ல ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருப்பாங்க. லைக் வந்து நல்ல ஆஸ்பிரண்ட்னா நல்லா படித்த ஒரு சூப்பரான ஒரு இதில் இருப்பாங்க. 2000 பேரும் போட்டி போட்டு அதிலிருந்து ஒரு 90 பேர் தான் வந்துட்டு குரூப் 1 எடுக்க போகிறாங்க போது நல்லாவே ஒரு மாதிரி டஃப்பான ஒரு கேமாக இருக்கும். ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு இது வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும், ஒரு போட்டி இந்த இடத்துல இருக்கும். 2A வந்துட்டு மொத்தம் 2030 வேக்கன்சி. இதில் என்ன நான் சொல்ல நினைக்கிறேன்னா, லைக் இந்த முறை கிட்டத்தட்ட 6150 வேக்கன்சி 2Aல மட்டுமே. அதாவது குரூப் 2 அந்த இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்ச பிறகு 9-3, அதாவது குரூப் 2வும் குரூப் 2Aவும் சேர்த்தே கிட்டத்தட்ட 5990 கிட்ட இருந்தது. அதில் ஒரு 900 போஸ்ட் மட்டும் பிகாம் முடிச்சிருந்தா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அந்த மாதிரி வந்து ரிசர்வ் பண்ணிட்டாங்க. மீதி ஒரு 5000 போஸ்ட்னு கூட வச்சுப்போம். 5000 போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து இப்போது 2Aல மார்க் வந்தவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அந்த கம்யூனல் ரிசர்வேஷன் அதெல்லாம் பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு மார்க் முன்னாடி இருந்தால் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இல்லைனா கூட உங்கள் பக்கத்தில் யாராவது அந்த ரேங்க்னால எப்படி பாதிக்கப்படுறாங்க, லைக் வந்து ஒரு கடைசி ஒரு 0.25 எப்படி வந்துட்டு அந்த போஸ்டிங் மிஸ் ஆகுது, முன்னே இருக்குது பின்ன இருக்குன்னு அந்த கவுன்சிலிங்கில் நம்ம கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி அதை வந்து போட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறத நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஸோ பார்க்க 2030 வேக்கன்சி மாதிரி தெரிஞ்சால் கூட நீங்கள் கிட்டத்தட்ட இதில் வந்துட்டு ஒரு 600-700 ரேங்க்குள்ளே வரணும். அப்போ தான் வந்து அதில் வந்துட்டு நீங்கள் அந்த போஸ்டிங்கை எடுக்கிறதுக்கான இதுக்குள்ளே வருவீங்க. ஸோ டஃப்பாக இருக்கும். லைக் நிறைய வந்துட்டு எஃபோர்ட்ஸ் போடணும் இப்போலேருந்து. ஏன்னா எக்ஸாம் ரொம்ப பக்கமாக இருக்குது. லைக் வந்து ஜூன் 28 வந்து நோட்டிஃபிகேஷனு, 9ஆம் மாதம் செப்டம்பர் மாதம்லாம் பரீட்சை, ரெண்டு ஒரே டேட் 28 6ஆம் மாதம் நோட்டிஃபிகேஷன், 9ஆம் மாதம் பரீட்சை. இந்த 6 நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது, ஏன்னா இந்த சைடு இந்த மந்த் எண்டில் தான் வருது. ஸோ 7, 8, 9 3 மாதம், 3 மாதத்துக்குள்ளே ப்ரிலிம்ஸு. இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்ட்டுனா, லைக் வந்து நீங்கள் அதை பார்த்துருந்துருக்கலாம். லைக் இப்போது இந்த மெயின்ஸ் பேட்டர்னை பற்றி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எந்த மாதிரி வந்துட்டு மெயின்ஸ் இருக்கும், எந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் இருக்கும் அப்படின்னு அந்த பேட்டர்ன் சொல்லலை. அதாவது அப்ஜெக்டிவ் டைப்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக அப்ஜெக்டிவ் டைப்னால் என்ன மாதிரி இருக்கும், லைக் வந்து 200 கேள்வி ஜிஎஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட், இதில் புதுசாக வந்துட்டு ரீசனிங்கு அந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பேசலை. ஸோ அப்போ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எடுத்துக்காட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 1 அப்படின்னு எடுத்துக்கும் போது குரூப் 1ல் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் வந்துட்டு எப்பவும் போல் 200 கேள்வி ஜிஎஸ், மெயின்ஸ்னு வரும்போது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். பேப்பர் 1, 2, 3 3 பேப்பர் இருக்கும். 250 மார்க்கும் 3 தனித்தனி நாள் நடக்கும். ஒரு நாள் நடக்கும். சென்னையில் மட்டும்தான் நடக்கும். இதுவே ஒரு பெரும் சங்கடமான விஷயந்தான். நீங்கள் நம்ம தமிழ்நாட்டோட எந்த இடத்துல இருந்தாலும் சென்னைக்கு போகணும், தங்கணும், 3 நாள் அது மாதிரிலாம் இருக்கும். பட் ஓகே, அது வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப் இதெல்லாம் எப்போ இருக்கிறதா. அண்ட் 2A வந்துட்டு சரி, இப்போ வந்துட்டு ப்ரிலிம்ஸ் அப்படின்னு வரும்போது ப்ரிலிம்ஸில் வந்து நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தது போல், நம்ம ஆல்ரெடி எழுதுனது போல் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்ட்டுனா, இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி லாங்குவேஜ் பேப்பரில் ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் சொல்லிட்டாங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸும் உண்டு. நம்ம எதிர்பார்க்கலாம், சரி வந்து ஒரு 200 கேள்வி இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 200 கேள்வி அப்படிங்கும்போது 100 கேள்வி லாங்குவேஜ் பேப்பராகவும் 100 கேள்வி ஜிஎஸ் ஆகும். அது போல் ஸ்ப்ளிட் ஆயிரும். இது எல்லாமே குவாலிஃபையிங் நேச்சர். நம்ம இதிலேருந்து குவாலிஃபை ஆகிறோம். மெயின் எக்ஸாம் குரூப் 2க்கு ஒரு தனி மெயின் எக்ஸாம், 2Aக்கு ஒரு தனி மெயின் எக்ஸாம். இங்கே தான் பிரச்சனையே. என்னென்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் பரீட்சை எழுதிட்டோம், மறுபடியும் அதே அப்ஜெக்டிவ் டைப்பில் எழுதுகிறோம். அதுலேயும் குறிப்பாக நம்ம இந்த இடத்துல நல்லா கவனித்து பார்த்தோம்னா, எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது விட்டுருங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து குவாலிஃபையிங் நேச்சர் தான். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்துட்டு டிகிரி ஸ்டாண்டர்டு, இங்கே வந்துட்டு ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது. அப்போ அது இல்லாமல் லாங்குவேஜ் பேப்பர் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்ன்றது. ஸோ இப்போது அப்ஜெக்டிவ் டைப் தான் 2Aவோட மெயின் எக்ஸாம். ஆனால் என்ன இருக்கும்,
இங்கே எழுதுனது போலவே திரும்ப இங்கே இருக்குமா, இல்லை இந்த இடத்துல வேறு ஏதாவது இருக்குமா? ஏன்னா இங்கே வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு கொடுத்துட்டாங்க, இங்கே வந்துட்டு ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மேத்தில் ஏதாவது புதுசாக சிலபஸை வந்துட்டு குரூப் 2A மெயினுக்கான சிலபஸ், மெயின்ஸ்க்கான சிலபஸ் வந்து மாற்ற போகிறாங்களா, என்ன நடக்குங்கிறது தான் அடுத்த கட்ட ஒரு பெரிய கொஸ்டின். அதுதான் ஏன்னா இமீடியட்டாக இன்னும் 3 மாதத்தில் பரிச்சைங்கும் போது ப்ரிலிம்ஸ் ஓகே பழைய பேட்டர்ன் தான், எப்படி இருந்தாலும் நம்ம தாண்டிடலாம். அடுத்து உடனடியாக 2A மெயின்ஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் கிடைக்கும்னு தெரியாது. செப்டம்பர் மாதம் 9வது மாதம்லாம் இதோட ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருது அப்படின்ட்டுனா அதிகபட்சம் நம்ம தள்ளி போனால் கூட ஒரு மே அதாவது ஒரு 3 மந்த்துக்கும் போது டிசம்பர்லலாம் நம்ம வந்துட்டு மெயின்ஸ் எதிர்பார்க்கலாம். அந்த சைடு ஒரு 2-3 மந்த்ஸ் கிடைச்சிட்டா பெரிய விஷயம். 3 மந்த்ஸ் கூட கிடைக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு 60 days 90 days அதுக்குள்ளேயே மெயின்ஸ் இருக்கலாம். ஸோ அப்போ அதுக்குள்ளே இந்த மெயின்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், இதோட பேட்டர்ன் என்ன, அதுதான் அடுத்த பிக்கெஸ்ட் கொஸ்டினாக இருக்கும். இதில் வேகன்சி ஸ்பிளிட் வந்துட்டு இன்னும் எப்படி இருக்கும்னு, ஏன்னா 2030 டோட்டலாக 2A ரெண்டுக்கும் சேர்த்து 2030. ஸோ அதெல்லாம் ஒரு பிக்கெஸ்ட் கொஸ்டின் தான். இங்கே வரும்போது ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்பவும் போல் தமிழ் எலிஜிபிலிட்டி 2 பேப்பர், ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு டிஸ்கிரிப்டிவ் இப்போ நம்ம எழுதுனது போலவே மேபி இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். லைக் 6 மார்க் 12 மார்க் அந்த மாதிரி 15 மார்க் அந்த பேட்டர்ன்லேயே 300 மார்க் எழுதியிருந்தோம். ஸோ என்ன இருக்குது என்ன அப்படிங்கிறது மேபி அந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம். ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு. ஓகே, இது மட்டும் இந்த நான் பிடிஎஃப்ல கூட டெலிகிராம் சேனலில் கொடுத்துறேன். நீங்கள் நார்மலாக டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு ஆனுவல் பிளானர் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்கனாவே இந்த பிடிஎஃப் வந்துடும். இப்போ நம்ம என்ன இதிலேருந்து அடுத்த கட்ட முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டுனா, சரி இப்போ வந்து நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்ட்டுனா குரூப் 4 எக்ஸாமுக்கு நேரடியாக வந்துட்டு தமிழில் டைரெக்டாக வந்துட்டு இந்த போஸ்டிங்கோட மோதிரம் நேரடியாக வந்துட்டு Jan 2025 ரிசல்ட் வந்துட்டு வந்துடும், நேரடியாக போஸ்டிங் போய்டும். ஸோ கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி 2A அல்லது குரூப் 1 டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ட்டுனா ஜிஎஸ் வந்து வேறு மாதிரி நம்ம வந்துட்டு இதில் படிக்கணும், நிறைய எஃபோர்ட்ஸ் போடணும், எக்கச்சக்கமான எஃபோர்ட்ஸ் போடணும். ஏன்னா இங்கெல்லாம் வந்துட்டு 90 தான், நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1800 பேர் தான் மெயின்ஸ்குள்ளேயே வருவான். அந்த 1800ல் நம்ம வந்துட்டு 90 பேர் தான் மெயின்ஸில் பாஸ் ஆகி உள்ளே வர போகிறான். பயங்கர டஃப்பாக இருக்கும். 2A பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு மெயின்ஸோட பேட்டர்ன் வந்து அப்ஜெக்டிவ் டைப்னு தான் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னு தெரில. அதனால நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ஜிஎஸ்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு மேத்தில் வந்து மேபி எந்த மாறுமா இல்லை என்ன அப்டேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் ஒரு சேஃபர் சைடு. அண்ட் அது இல்லாமல் ஒருவேளை வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஜிஎஸ் வந்துட்டு டஃப்பாக இருந்தாவோ இல்லை வேறு ஏதாவது வந்துட்டு ஒரு மாதிரி தெரியாத கேள்வி மாதிரி ஒரு மாதிரி கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக போயிடுச்சு அப்படின்னா மேக்ஸ் தான் நம்ம கை கொடுக்குற ஒரு ஏரியாவாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம விட்டுற முடியாது, கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் போட்டு தான் அது பண்ணணும். ஒரு நல்ல அப்டேட்டு டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்ட்டுனா இங்கிலீஷ் வந்துட்டு ரெண்டுலேயுமே வச்சுருக்காங்க. அதாவது 2A ப்ரிலிம்ஸ் எழுதும் போதும் இங்கிலீஷ் இருக்குது, நீங்கள் வந்துட்டு மெயின்ஸ் எழுதும் போதும் ஈவன் தோ மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பாக இருந்தால் கூட அதுலேயும் வந்துட்டு இங்கிலீஷ் இருக்குது. ஸோ தட் இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும்தான். குரூப் 2A பொறுத்த வரைக்கும் அது ப்ரிலிம்ஸ்லேயும் மெயின்ஸ்லேயும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்ட்டுனா அதில் வந்துட்டு இங்கிலீஷ் இருக்குது. அது வந்துட்டு ஒரு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் வந்து இங்கிலீஷ் வந்துட்டு அதில் விட்டுறல அப்படிங்கிறதுனால. ஏன்னா குரூப் 4 இப்போ லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 4 தான் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் இங்கிலீஷை வந்துட்டு அதை இருந்ததை இங்கிலீஷை கட் பண்ணிட்டு தமிழில் வச்சாங்க. அதனால் அதை உடனடியாக பிக்கப் பண்ணிக்க, ஏன்னா அடுத்தடுத்த எக்ஸாம் இருந்ததுனால உடனடியாக அதை படித்து டக்குன்னு குரூப் 4ல் ஒரு நல்ல அட்டம் கொடுக்க பயங்கர கடினமாக இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்துட்டு அதனால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. பட் ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம முன்கூட்டியே ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருந்திருப்பீங்க. ஏன்னா போன டைம் 2A எழுதியிருந்தீங்கன்னா மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அது மாதிரிலாம் இருந்தால் ஆல்ரெடி இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. திரும்ப அதே மாதிரி இது பண்ணிக்கலாம். ஜிஎஸ் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஒரு மாதிரி கஜா முஜான்னு ஒரு மாதிரி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இல்லாமல் என்னோட சஜஷன் என்ன அப்படின்ட்டுனா ஒரு எக்ஸாமை சூஸ் பண்ணி தெளிவாக படிங்க. வாட் எவர் எந்த எக்ஸாமாக இருந்தால், ஈவன் நீங்கள் வந்து குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதோட பேட்டர்னில் போயிடுங்க. குரூப் 4னா குரூப் 4, 2னா 2A 2A. ஸோ என்ன எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி பயணிக்கிறது ஒரு மாதிரி சேஃபர் சைட் என்னோட ஒப்பீனியனில். ஏன்னா இப்போது எல்லா எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனும் ஒரே டைமில் இருக்கிறது சரியான ப்ராப்ளம். நமக்கு வந்து அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும், இதுவான்ட்டு. அதையும் நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கணும். அதையும் வந்துட்டு ஒரு 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 பாசிட்டிவ் சைடாக தான் யூஸ் பண்ணிக்கணுமே தவிர்த்து அதனால ஒரு இஷ்யூ ஆகிடக்கூடாது. லைக் இப்போ குரூப் 1 படிக்கிறோன்னா ஃபுல்லாக ஜிஎஸ் தான். குரூப் 4 படிக்கிறீங்க, இப்போ ஆல்ரெடி 2 எக்ஸாமே இப்போ லைவில் இருக்குது, அதாவது அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அப்போ குரூப் 4 படிக்கிறீங்கன்னா ஃபுல்லாக தமிழுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறது தான் சேஃபர் சைடு. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டுனா என்ன எக்ஸாம் அப்படிங்கிறத தெளிவாக முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் வந்துட்டு ப்ராப்பராக கொண்டு போய் கரை சேர்த்திடலாம். லைக் வந்து குரூப் 4, 2A 1 வாட் எவர் எதுவாக இருந்தாலும் ஒரு இதை தெளிவாக பிளான் பண்ணி அதை நோக்கி போய்டுறது சேஃபர் சைடு. எல்லா எக்ஸாமும் எழுதுங்க, எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் இது இல்லாமல் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, சிஜிஎல் வாட் எவர் ஏதாவது ஒரு எக்ஸாம் வருது, நீங்கள் அதை எழுதி பார்க்கலாம். ஈவன் எஸ்ஐ எக்ஸாம்லாம் ஒரு நிறைய பேர் வந்துட்டு குரூப் 4 அல்லது 2A மிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் எஸ்ஐ எக்ஸாம் ஃபாரஸ்டர் எக்ஸாம் கொடுத்து டக்குன்னு அதில் வேலைக்கு போயிடுவாங்க.
ஸோ அது மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். நம்ம ஸ்டூடெண்ட் கூட ஒருத்தர் வந்து டிஎன்பிசியில் மிஸ் பண்ணிவிட்டு திடீர்னு டெல்லியில் ஒரு எக்ஸாம், டெல்லி போலீஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதி டெல்லிக்கு வேலைக்கு போய்ட்டார், வேறு ஸ்டேட்டில். ஸோ அது மாதிரிலாம் கூட நடக்கலாம். நம்ம போடுற எஃபோர்ட் எங்கே கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிறதே தெரியாது. பட் ஒரு எக்ஸாமை பிளான் பண்ணி படிங்க, எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்ணுங்கள், எழுதுங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு எக்ஸாமில் ஃபோக்கஸ்டாக இருங்க, அதுதான் வந்து என்னோடய சஜஷன். பட் எல்லா எக்ஸாமும் வருது இந்த வருஷம். ஸோ அது ஒரு பயங்கர ஒரு மனநிறைவான ஒரு விஷயம். குரூப் 4 இருக்குது, 2A இருக்குது, குரூப் 1 இருக்குது. இப்போ ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுன்னா இமீடியட்டாக அடுத்து வந்துட்டு மெயின்ஸ் இருக்கும். 2025 வந்துட்டு இன்னுமே அடுத்து கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு படிக்கலாம். படிக்கிறதுக்கு ஆனுவல் பிளானர் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஓகே பிளானரில் சொல்லிட்டாங்க, எப்படி இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், எக்ஸாம் வருது அப்படின்னு இருந்தாலே படிக்க ஒரு மாதிரி எஃபோர்ட்ஸ் போட ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். எக்ஸாம் வருமா வராதானே தெரியாமல் நம்ம வந்துட்டு எஃபோர்ட்ஸ் போட்டுட்டு இருக்க முடியாது இல்லை. ஸோ அப்போது எக்ஸாம் வருது அப்படிங்கிறது ஒரு நல்ல சூப்பரான ஒரு விஷயம் தான். எக்ஸாம் கண்டிப்பாக நோட்டிஃபை ஆகுது, அதனால கான்ஃபிடண்ட்டாக படிங்க. ஆனால் அதே சமயத்தில் கவனம். ஒரு எக்ஸாம் அந்த ஒரு எக்ஸாமை டார்கெட் பண்ணி கொண்டு போய் சேர்த்துருவோம், அதுக்கப்புறம் அடுத்தது போவோம். இது மேபி என்னோடய ஒப்பீனியன். மேபி நம்ம ஃபாலோ பண்ணுற நம்மளோட அந்த கூட்டத்துக்கு, நம்ம கேங்க்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டுனா, ஒரு எக்ஸாமை எடுத்துக்கலாம், அதை வந்துட்டு கொண்டு போய் நம்ம சேர்த்திடுவோம், அதுக்கப்புறம் அடுத்தது வந்துட்டு இது பண்ணிப்போம். அப்படி எல்லா எக்ஸாமும் எழுதலாம், நம்ம படிக்கிறத எல்லா எக்ஸாம்லேயும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு எக்ஸாமில் ரொம்ப தீவிரமாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த அப்டேட் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பாருங்கள், பார்த்துட்டு டக்குன்னு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. குரூப் 4 போயிட்டுருக்கு அப்படின்ட்டுனா குரூப் 4க்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. குரூப் 2, 2A, 1 வாட் எவர் எதை நோக்கி போயிட்டு இருந்தீங்கனாலும் அதை நோக்கி போயிடுங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டுனா இனிமேல் நீங்கள் குரூப் 4க்கு படிக்க ஆரம்பித்து கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். முடியாதுன்னு இல்லை, பட் ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஏப்ரல் முடிஞ்சு போச்சு, இன்னும் மே மாதம் 1 தான் இருக்குது, ஜூனில் உடனே எக்ஸாம். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்ட்டுனா 2A அல்லது 1 இந்த சைட்லேருந்து போனால் 2A ஸ்டார்ட் பண்ணுங்கள், பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கரெக்டாக டைம் இருக்கும், அழகாக கொண்டு வந்து சேர்த்திடலாம். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க, குரூப் 4 நோக்கி வந்துட்டீங்க அப்படின்ட்டுனா குரூப் 4 முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் குரூப் 4 முடிச்ச பிறகு தான் நோட்டிஃபை ஆகுது. ஜூன் 28 தான் 2A நோட்டிஃபை ஆகுது. ஸோ குரூப் 4 முடிச்சுட்டு நல்லா தெளிவாக ப்ராப்பராக ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நாள், அதுக்கப்புறம் நச்சுன்னு 2A ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸை நோக்கி தானே போகிறோம், அதுக்கப்புறம் மெயின்ஸ் என்ன ஆகுது என்னங்கிற கதையெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாம். இதுக்கு நடுவுலையே ஜூலையில் குரூப் 1 வந்துடும். இங்கே நீங்கள் போட்ட எஃபோர்ட்ஸை வச்சு ஜிஎஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு குரூப் 1 நம்ம வந்துட்டு எழுதிடலாம். குரூப் 1 ப்ரிலிம்ஸை வந்துட்டு மோதி பார்த்துடலாம். ஸோ தெளிவு பண்ணிக்கோங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத, அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த அப்டேட் ரிலேட்டடாக பேசும்போது இதை பற்றி தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் ஒரு மாதிரி கான்ஃபிடண்ட்டாக படிங்க. சீக்கிரத்தில் நம்மளும் வந்துட்டு ஒரு மாதிரி லைவ் கிளாஸு அண்ட் கொஸ்டின் டிஸ்கஷன் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஈகராக தான் இருக்குது சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு. சில ப்ராக்டிக்கல் ஒர்க்கை டிஃபிகல்ட்டிஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு சிலது இருக்குது, அதெல்லாம் நான் கொஞ்சம் ஒரு மாதிரி செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி லைவ் கொண்டு போகலாம், கொஸ்டின் டிஸ்கஷன் அந்த மாதிரி. குரூப் 4க்கு கடைசி 1 மந்த் வந்து ஒரு மாதிரி லைவாக டிஸ்கஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறேன், நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிடுறேன். பட் தெளிவு பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, பார்ப்போம். தடா.